ஹாய் ஹலோ நான் உங்கள் டிஜிபி தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்வோட பார்ட் 3. ஆமாம் 3. இன்றைக்கி நம்ம போன பார்ட்டில் இழந்த பெட்ரோடான் தான் திருப்பி டேம் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இது அதோட டேரக்ட் கண்டினியூஷன் தான், அதனால இன்னும் நம்ம அந்த இடத்துல இருந்து கூட நீங்கலை. சரி வாங்க, இப்போ நம்ம இச்சியில் போய் இனி நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். ஓகே, வந்தாச்சு நம்ம லேண்டுக்கு. இதில் சோகம் என்னென்னா, நான் ஒரு பெட்ரோடோன்னா பார்த்து அதை நாக் பண்ணி அதுக்கு ஃபுட்டுக்கு போட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனால் என்ன நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை. நான் அதை ஃபுட்டெல்லாம் போட்டேன். அதை ஏன் எப்படி இது பண்ணி அதுன்னு நான் சும்மா சொல்லேன். முதல்ல ஒரு அந்த பெட்ரோடானை நீங்கள் பார்க்கணும். அதை எப்படியாவது நீங்கள் கொல்லக்கூடாது, மொத்தமாக கொல்லக்கூடாது. அதை நாக் பண்ணணும். நாக்குனா கத்தி எடுத்து நீங்கள் வெட்டினியானா அது செத்து போயிடும். இந்த நீங்கள் கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு பேஸ்பால் பேட்டு மாதிரி ஒன்று கிடச்சான், அது வச்சு இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த ஏரோவில் ட்ராங்க்லைசர்னு ஒன்று உண்டு. அதை நீங்கள் பேஸ்ட்டை மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அந்த ஏரோவில் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே ஷூட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஷூட் பண்ணால் அது மயங்கி விடலாம். நீங்கள் அதை பிறகு ஃபுட்டு போடலாம். அந்த நேக்ரோபெரின்னு ஒரு பெரி உண்டு, அதில் தான் அதை செய்யணும். அதை நீங்கள் நேக்ரோபெரின்னு ஒரு பெரி உண்டு, அதையும் வேறு ஸ்பாயில்டு மீட் அதை ரெண்டையும் ஒரு மிக்சி மாதிரி ஒன்றில் இருக்கும். அந்த மிக்சியில் அந்த கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து அது கிராஃப்ட் பண்ணி நம்மளுக்கே தரோம். அதை வச்சு நம்ம இதை செய்யலாம். அது மயக்க மருந்து இதுக்கு கொடுக்காட்டு இதுக்கு அன்கான்ஷியஸ் லெவல் அங்கே மேலே பிங்க் கலரில் இருக்குல்ல, அது கீழே போச்சுன்னா டைனோ விளம்பி பறந்து போயிடும். அதனால் அதை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும் அடிக்கடி. ஓகே, இனி நம்ம அதுதான் இதுக்கு ஃபுட்டு கொடுக்க போகும்போது ஒரு ப்ராண்டோசாரஸ் கூட ஃபைட் வச்சேன். நான் கரெக்டாக தான் சொல்லி நினச்சி அதை கூட ஃபைட் பண்ணனா அது எனக்கு ஆர்மரெல்லாம் கிழிச்சு விட்டுடுச்சு. இனி நம்ம அங்கே தான் போனோம். ஃபுட்டாக இல்லை, நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாற்றி அதெல்லாம் பண்ணாதான் இனி அடுத்த ரவுண்டு ரொம்ப சரிப்பட்டா. ஓகே, இங்கே நேரமே குக் பண்ணி தான் வச்சுருந்தேன். குக்கிங் போட்டுட்டு தான் போனேன். நான் ரெடி ஆகிருக்கு. இதை சாப்பிட்டுட்டு வேறு அடுத்த பார்க்க வேண்டியது தான். அவ்வளவுதான். நம்ம கிராஃப்ட் பண்ணி அது எல்லாத்தையும் தூக்குனேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் 10 நிமிஷம் வீடியோவே கஷ்டப்பட்டு தான் பார்ப்பியா. அதான் 10 நிமிஷம் மேலே போயிடும் அதெல்லாம் ஆட் பண்ண. அதனால டேரெக்டாக நம்ம டைம் பண்ண டைனோக்கே வந்துட்டோம். நம்ம அதுக்கு கூட சேடெல்லாம் கிராஃப்ட் பண்ணியிருந்தோம். சேடல் போட்டு இனி ரைட் பண்ணி பார்க்கலாம். நைட் ஆவியாச்சு, இனி போய் தூங்கணும். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா அது இந்த பறக்கிய டைனோசாரில் இதுதான் ஒரு ஆபத்தானது. அதை நீங்கள் அப்படியே அதுக்கு பாட்டுக்கு நம்ம நார்மல் டைனோ மாதிரி விட்டுருந்தா அது தப்பிச்சு போயிடும், அப்படியே பறந்து ஓடிடும். ஓகே ஓகே, இந்த யாரையாச்சு நாங்கள் நம்ம வீடு வரப்போம். அது பிறகு தூங்கிட்டு நாளை காலமை எழும்பி இதோட ஃபுல் வியூவை பார்ப்போம். ஓகே, கரெக்டான ஸ்பாட்டு லேண்ட் பண்ணுவோம். சும்மா இல்லை நிறுத்திட்டு சீக்கிரம் போவோம். எனக்கு தோணுது விடிஞ்சிடன்னு தான் தோணுது. நிறைய நேரமாக நிற்கும் இதை டைம் பண்ண வேண்டிய நைட்டு. ஓகே, இப்போ இனி நம்ம தூங்க போக வேண்டியதுதான். லைட்டாக விடியுதுன்னு தான் தோணுது. கொஞ்சம் பிரைட்னஸ் கூடின மாதிரி இருக்குது. இந்த கேமில் நைட்டில் என்னென்னா, நீங்கள் நைட் ஆச்சுன்னா நைட்லேயே நீங்கள் விளாடணுன்னா பிரைட்னஸை கூட்டி வச்சா விளாடலாம். ஆனால் கண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனால் பிரைட்னஸை கூட்டினா பகல் மாதிரியே மாறும். ஏதாவது டேஞ்சரான இடத்துல இருக்காமல் நைட் ஆச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிச்சிடலாம். ஓகே, ஃபுட்டு கம்மியாக இருக்குது. நம்ம ஃபுட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஒழுங்காக தூங்க முடியாது. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். ஸ்பாயில்டு மீட்டு சாப்பிட்டா அது பிறகு ஹெல்த்து ரொம்ப மைனஸ் ஆகும். அந்த வெற மீட்டு சாப்பிட்டாலும் மைனஸ் ஆகும் 5% ஏதோ. ஓகே, நீ வாட்டர் வேணாம் வாங்க வாட்டர் குடிச்ச போகலாம். அதுக்குள்ளே விடிஞ்சிடும். சரி வாங்க, நம்ம டேமேஜ் வர விழுது. இல்லைன்னா நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம டைனோவை பார்க்க போயிடலாம். ஓகே, விடுந்தாச்சு. சரி வாங்க, இனி நம்ம டைனோட அப்பியரன்ஸை போய் பார்க்கலாம். நம்ம மரத்துக்கிட்ட தான் நிறுத்தி விட்டுட்டு போனேன். இங்கே இருந்தால் ஒழுங்காக தெரியுதா?
இல்லை அது மரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, லெவலப் ஆகிருக்கு ஒரே நைட்டில். நீங்கள் வெயிட் இல்லைன்னா ஹெல்த்துக்கு போடுங்க. ஸ்பீடு ஆல்ரெடி இது ஸ்பீடாக தான் பறக்கும். வேறு டைனோசர் வேறு ஆமாம் அதோட எல்லாம் இது ஸ்பீடாக தான் பறக்கும். அதனால் ஸ்பீடோட நீங்கள் ஹெல்த்துக்கும் வெயிட்டுக்கும் போட்டால் நல்லதாக இருக்கும். இனி இதை வச்சு தான் நம்ம அடுத்த அந்த ஃபர் கிளாத் எல்லாம் மேக் பண்ண போகிறோம். இது ஆமாம் 17 லெவலில் கிடச்சிது. ப்ளஸ் சேர்ந்து இப்போ 24 லெவல் 24 லெவலில் இருந்து இதோட இந்த லெவலப்போட 25 ஆச்சு. நான் இனி ஃபுல்லாக வெயிட்டுக்கு தான் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஃபர் கிளாத்தை ஈஸியாக அங்கேண்டு எடுத்துகிட்டு வர முடியும். வாங்க நம்ம வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை கிட்ட நிற்கம்ப பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஓகே நம்ம இனி கேமராவில் மாற்றி பார்ப்போம். அதோட வீடியோ முடிச்சிருவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் முதல்ல பார்க்குறதுலான்னே தெரியல. அப்படி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தாவே கமெண்டில் உங்கள் பேரில் வேண்டாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இமோஜியும் அதுக்கப்புறம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பியான்னு நம்பியே பண்ணால் தேவையாக பண்ணிட்டு போங்க. ஓகே எப்படி இந்த போஸ் எப்படி இருக்குன்னா மறக்காமல் 1 to 10 ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.